ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஆசிஃப் அலியுடைய நடிப்பில் ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற கிஷ்கிந்தா காண்டம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, இவருடைய அப்பா ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸரு. படத்துடைய ஆரம்பத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு பொண்ணை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல. அந்த கல்யாணம் பண்ணுற பொண்ணு இருக்கு இல்லையா, அது இவருக்கு ரெண்டாம் தாரம் தான். ஏன்னா மூத்த தாரம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு. இவருக்கு 7 வயசில் ஒரு பையனும் இருந்தால், அந்த பையனும் 2 வருஷத்துக்கு முன்னாடி மர்மமான முறையில் எங்கேயோ காணாமல் போயிட்டான். அந்த பையன் எங்கே அப்படின்னு இவங்களால் தேடி கண்டுபிடிக்கவே முடியல. இவங்களும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அந்த பையனை இப்போ வரைக்கும் அந்த குடும்பம் தேடிக்கிட்டு தான் இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் 2வது கல்யாணத்தை பண்ணிக்கிறாப்புல நம்ம ஹீரோ. ஒரு எலெக்ஷன் ஒன்று அந்த டைமில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால லைசன்ஸ்டு கன்று யார் வச்சுருக்காங்களோ எல்லாரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தகவல் கொடுக்கப்படுது. எல்லாரும் கன்னை சரண்டர் பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு ஆளை தவிர. யாருங்க சரண்டர் பண்ணல அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய அப்பா. என்னாச்சுன்னா ஒரு வீட்டுக்கே போய் கேட்டுவாங்க அப்படின்னு போலீஸ்லேருந்து ஆளுங்க வீட்டுக்கு வந்து விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கே தெரியுது அந்த கன் எங்கேயோ காணாமல் போச்சு அப்படிங்கிற அந்த விஷயம். இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம அடுக்கடுக்காக இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் தாங்க அடுத்த திருஷ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹைப்பை முதலே நமக்கு கிளப்பி விட்டாங்க. அதனாலேயே இந்த படம் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே இருந்தது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பாகுல் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம், சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்த்துருக்காப்புல. தின்ஜித் ஐயதன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. பொதுவாகவே இந்த கிரைம் த்ரில்லர் இல்லை கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லரான அந்த கதைக்களங்கள் எல்லாத்தையும் மலையாள இயக்குநர்கள் ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த படமுமே ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களமாகத்தான் எனக்கு பட்டுச்சு. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இவங்க திருஷ்யமாக இருக்குது சார், அடுத்த திருஷ்யம் இதுதான் சார் அப்படின்னு சொன்ன ஹைப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திருஷ்யங்கிற ஒரு பேர் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஆனால் இன்னொரு பக்காவான ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் ஒன்று இருக்குது. அந்த படத்துடைய பேரை நான் சொல்லவே விரும்பலை. திருஷ்யத்தில் இருந்தும் சரி, அந்த படத்தில் இருந்தும் சரி, அந்த 2 படத்துடைய அந்த கோர் ஐடியா அந்த நாட்டில் இருந்து தான், அது 2ஐயும் ஒன்றா சேர்த்து அடித்து தான் இந்த படத்துடைய அந்த ஐடியாவுக்கு இவங்க அரைவாயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. ஆனால் அந்த படம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அண்ணே அவ்வளவுதான், இனிமேல் இது படம் பார்த்துட்டு அந்த படமா அப்படின்றவாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா அந்த படமே இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள்கிட்ட சக்க போடு போட்ட ஒரு படம் இது. அதனால் அந்த பேரை நான் சொல்லலை, படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த படத்துடைய அந்த கோர் ஐடியாவை பார்க்கும்போது எனக்கு அந்த 2 படங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. கதாநாயகன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவங்க அப்பா எப்படிப்பட்டவர், கதாநாயகனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன தான் பிரச்சனை, அவங்களுக்குள்ளே என்ன தான் கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆச்சு, இந்த படம் நெடுகளும் அங்கங்கே ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளுடைய மைண்டில் விட்டுக்கிட்டே போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இந்த டீம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தது இந்த படத்தில். ஆசிஃப் அலியை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸு, ஒரு மார்ச்சரி சீக்வன்ஸு, ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுன்னு சொல்லி எந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நான் எந்த அளவுக்கு என்னால் பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பல இடங்களை அட்டகாசமாக அள்ளி எரிஞ்சிட்டு போயிருக்காப்புல இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. விஜயராகவன் மாதிரி ஒரு மிகப்பெரிய சீனியர் ஆக்டர் எந்த அளவுக்கு ஒரு கதாபாத்திரத்தை ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸை கூட அந்த அளவுக்கு நுணுக்கமாக நம்மளால் வெளிக்கொண்டு வர முடியும், கையாள முடியும் அப்படிங்கிறத விஜயராகவனும் அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் அவருக்கும் நிழல்கள் ரவிக்கும் இடையில் ஒரு காம்பினேஷன் சீன் ஒன்று வீட்டுக்குள் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த பர்டிகுலர் சீனு எழுதப்பட்ட விதமாகட்டும், எடிட்டர் அந்த சீனை கையாண்ட விதமாகட்டும், அதில் விஜயராகவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும்னு சொல்லி அந்த சீனே வேறு லெவலுக்கு எலிவேட் ஆகி போயிருக்கும். அதுக்கு விஜயராகவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமான ஒரு காரணம். அபர்ணா பாலமுரளியை பொறுத்தளவுக்கு அந்த கதாபாத்திரம் நீங்கள் ஆகா ஓகோ அப்படின்னு சொல்ல முடியலன்னா கூட இந்த கதையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அளவுக்கு நேர்த்தியாக அழகாகவே புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அவங்களுமே பெர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற அந்த லெவலில். இது போக ஜெகதீஷுடைய கதாபாத்திரம், நிழல்கள் ரவியுடைய கதாபாத்திரம்னு சொல்லி 2 சீனுக்கு லைட்டாக உள்ளே வந்துட்டு போனால் கூட ஓரளவுக்கு முக்கியமான ஒரு சில கதாபாத்திரங்களும் இந்த கதைக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. மீதி எல்லாருமே அவங்கவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி ஒரு சூப்பரான படம் தான் இது. பாகுல் ரமேஷ் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர், அதையும் அவர் தான் சேர்த்து பண்ணியிருக்கார், ரைட்டர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அவர் இந்த கதைக்களம் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கான அந்த அட்மாஸ்பியரை அவர் விஷுவலாக எந்த அளவுக்கு கன்சீவ் பண்ணி கொண்டு வந்தாருங்கிறதுலையே ஆடியன்ஸுக்கு இந்த படம் இப்படி தான் இருக்க போகுதுங்கிற அந்த ஒரு மூடை ஒன்று செட் அவுட் பண்ணிட்டார். ஏன்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் இது.
அந்த மூடை முதல்லையே அவர் பக்காவாக டென்ஸாக கிரியேட் பண்ணதுனால தான் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுங்க, என்னமோ நடக்குது, அவங்க கேரக்டர் போர்ட்ரேட்லே தெரியுது, ஆனால் எதையோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் ஒன்று, அந்த மூடு ஒன்று பக்காவாக நமக்கு கிரியேட் ஆகிடுது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுவும் குறிப்பாக கடைசி 30 நிமிஷத்தில் திரைக்கதையை நகர்த்தின விதமாகட்டும், காட்சிகள் ஒன்றொன்றையும் இவங்க விவரித்த விதமாகட்டும் அட்டகாசமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கடைசி 30 மினிட்ஸ் வேறு மாதிரி ஒரு சம்பவம், குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த 2 படங்களுடைய ஞாபகம் நிச்சயமாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை ரொம்ப சூப்பராகவே இந்த டீம் கொண்டு வந்திருக்கு. சரி, இந்த படத்தில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் தான் பல விஷயங்களுக்கு விடை சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு பல விஷயங்கள் வெறும் கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் அதுக்கு பல விஷயங்களை ரிவீலிங் பார்ட்டாகவே வச்சுருக்காங்க அவங்க. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்ததோ அது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு கிளைமேக்ஸுக்கு இவங்க அரைவான விதம் சூப்பராக இருந்தது. ஆனால் அது செகண்ட் ஹாஃபுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு கதைக்களத்தையும் கதாபாத்திரங்களையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு லெவலுக்கு ஒரு ஹை பாயிண்ட்டு கொண்டு வந்து திருஷ்யம் மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக் ஒன்று சார் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இந்த படத்துலையும் அந்த இன்ட்ரோல் பிளாக் இருக்குது, அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விஜயராகவனுடைய கேரக்டர், அதாவது ஹீரோவுடைய அப்பா கேரக்டர் எந்த மாதிரி ஒரு கேரக்டருங்கிறத கிளியராக நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடணும் ஆடியன்ஸுக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்களோ. அந்த கதாபாத்திரத்தை சுற்றியே தான் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெரும்பாலும் நடக்குது. அதை கொஞ்சம் கிறிஸ்பாக ஏதாவது பண்ணியிருக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு மொத்தமாக படம் முடியாதெல்லாம் பின்னர் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃபை கடக்கும்போது நமக்கு அபர்ணா பாலமுரளியுடைய கதாபாத்திரத்தை பார்க்கும்போது கூட ஏங்க முதல் மனைவி இறந்து போய் 2 வருஷம் தான் ஆகுது, பையனை காணாம இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் உயிருக்கு உயிரே இருந்த ஒரு 7 வயசு பையன். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தகப்பன் எதுக்காக திடீர்னு போய் 2 வருஷத்தில் 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று நமக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனாலேயே அபர்ணா பாலமுரளியுடைய கதாபாத்திரம் அங்கங்கே ஒரு நெருடலாகவே நமக்கு படுது. வேறு ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் கூட அவங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபிட்டின் பண்ணியிருக்கலாமோ, வேறு ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் அவங்க பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலும் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை தாண்டுற வரைக்கும் நம்மளுடைய மைண்டில் ஒரு பக்கம் நிற்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டெட் ஸ்லோ வேர்ல்ட் கிளாஸ் ட்ராமா இந்த படம். இந்த படம் எந்த அளவுக்கு நார்மலான ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஏன்னா கிளைமேக்ஸுக்கு ஒரு 30-40 நிமிஷத்துக்கு வரைக்கும் மொத்த படத்துக்கும் டெஃபினட்டாக உங்களுக்கு பெரிய பொறுமை வேணும். என்னதான் பல மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸை அங்கங்கே அவங்க பிளேஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக திரைக்கதையில் நகர்த்தி இருந்தால் கூட ஒரு நார்மலான ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காக தெரிகிறதுக்கு, கொஞ்சம் பொறுமையை உங்களுக்கு சோதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃபில் செம்மையான ஒரு படங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை இவங்க முடியும் போது அந்த கிளைமேக்ஸில் நமக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் எவ்வளவு ஸ்லோ ட்ராமாவாக இருந்தாலும் பரவாயில்லனே, வண்டியை நானே இறங்கி தள்ளுறேன், படம் நல்லா இருக்குமா, அப்படி படமாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற ரசிகர்களுக்கான ஒரு படம் தான் இது. அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது, தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.